என்று பேராயர்கள் இந்த செபஸ்தியான் பல்நோக்கு சமுதாய கூடத்தை திறந்து வைத்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். அன்பர்களே, சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகள் போல் இராதீர்கள். தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும், சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்களுடைய பதில் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவனில் அமராதவர் நற்பேறு பெற்றவர். பல்லவி. நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருப்பவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் நற்பேறு பெற்றவர். பல்லவி. நேர்மையாளரை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். நீரோடையரும் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாக இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். மன்றாடுவோமாக. அனைத்திற்கும் முதலும் முடிவுமான இறைவா, எம் ஆதி பெற்றோரின் தவறால் நெற்றி வியர்வை நிலத்தில் உழைத்து உண்பா என்று நீர் கட்டளையிட்டீர். உம் திருமகனின் வருகையால் இதை மாற்றி விண்ணுலகம் அடைய உதவும் இனிய கட்டிடமான இந்த சமுதாய கூடத்தை ஆசீர்வதிக்க உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த சமுதாய கூடத்தை நிறுவியவரையும் இதன் உரிமையாளரையும் இங்கு
இதை பயன்படுத்துவோரையும் உமது ஆசியால் நிரப்பியருளும். இங்கு எப்பொழுதும் உண்மை, அன்பு, நீதி, நேர்மை, சேவை, உழைப்பு முதலிய நற்குணங்கள் வளர்ந்து இந்த மக்களின் இறை அன்பு எப்போதும் இவர்களிடத்தில் நிறைபெறுவதாக. இவர்களும் இவருடைய குடும்பத்தாரும் பிறரும் வாழ்க்கையில் வளம் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தண்ணீர் புறப்பட கண்டே அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈரேற்றம் பெற்று இதயமேது சங்கமமாவோம் அன்பரேசு பலியைந்து சரித்திரமாவோம். ஆண்டவரே உந்தன் சன்னதியில் நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். திருப்பலி நிறைவேற்றும் பேரே ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். ஆண்டவரே உந்தன் சன்னதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். திருப்பலி நிறைவேற்றும் இறைமக்களே ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியைந்து சரித்திரமாவோம். சங்கமமாவோம்.
சீக்கிரமாவோம். இறைமக்கள் அனைவரும் அமரவும். நேர்மை உணர்விலே நெஞ்சம் துடிப்பதும், நேய பணியிலே நம்மை இணைப்பதும், இந்த பலி பலி இணையில்லாத பலிதான், இந்த பலி இணையில்லாத பலிதான். மன்னிக்கும் மனதிலே மகிழ்வை பொழிவதும், மாந்தர் உறவிலே ஒன்றிக செய்வதும், இந்த பலி இணையில்லாத பலிதான், இந்த பலி இணையில்லாத பலிதான். அப்பமும் ரசமுமே, அப்பமும் ரசமுமே இறை உயிராகும், அற்புதங்கள் நிகழ்த்தியும் உரை உரையாக்கும். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவரும் அமர்வோம். தேவதானம்பேட்டை புனித செபஸ்தியார் ஆலய பெருவிழாவையும் சிறப்பாக இந்த நாளிலே புனித செபஸ்தியார் புதிய பல்நோக்கு சமூக கூட திறப்பு விழாவையும் இன்று ஒன்றாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் நமக்கு பெரும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்திருப்பது. பாஸ்கா காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உயிர் தாண்டவருடைய பெரும் மகிழ்ச்சியிலே நாம் இருக்கிறோம். இந்த நாள் நமக்கு ஒரு இறைவனுடைய ஆசீர்வாதமான நாளாக அமைந்திருப்பது. நம்முடைய பாண்டிச்சேரி கடலூருடைய உயர்மறை மாவட்டத்தினுடைய பேராயர் அவர்கள் நம்முடைய இந்த எளிய சாதாரண குக்கிராமத்திற்கு இறைவனுடைய ஆசிரை நிறைவாக நம் மீது பொழியவும், இந்த பெருவிழாவையும் குறிப்பாக இந்த நாளிலே நாம் திறந்திருக்கிற புதிய பல்நோக்கு சமூக கூட திறப்பு விழாவையும் நமக்காக இந்த சமூக கூடத்தை திறந்து வைத்து என்னுடைய ஆசிரை இந்த ஊர் முழுவதும், இந்த ஆலயமும் இந்த இடம் முழுவதும் நிரப்பி தந்திருக்கிறார். எனவே இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. உயிர் ஆண்டவருடைய இந்த மகிழ்ச்சியிலே எவ்வாறு சீடர்கள் மிக பெரும் மகிழ்ச்சி ஆண்டவரை கண்டவுடன் அவர்கள் இருந்தார்களோ, அதே ஒரு மகிழ்ச்சி ஒரு விளிம்பு நிலையில் இருக்கின்ற விசுவாசத்திலே புதிய ஒரு அடியை எடுத்து வைத்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயருடைய வருகையானது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றால் அது மிகையாகாது. எனவே இந்த நாளிலே ஆயருடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய உடல் நலனுக்காகவும் மேலும் இங்கு வந்து வருகை புரிந்து இந்த ஊரினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு நிலைகளில் தங்களது பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அருட் தந்தையர்களுடைய நலனுக்காகவும் அவருடைய உடலுள்ள சுகத்திற்காகவும் மேலும் இறைமக்கள் தேவதானம்பேட்டை இறைமக்கள் உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட நலனுக்காகவும் குடும்ப ஒற்றுமை சமாதானத்திற்காகவும் சிறப்பாக இந்நாள் வரை இறைவன் கண்ணின் கருவிழி போல உங்களை காத்த கருணைக்காக குறிப்பாக புனித செபஸ்தியார் வழியாக அவருடைய பாதுகாவலில் நாம் திளைத்திருக்கிற நாம் தொடர்ந்து அவருடைய பாதுகாவல் நமக்கு கிடைக்கும்படியாக இந்த திருப்பலியில்
நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தே உம்மை மகிழ்ச்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டே இலங்கும் எல்ல தந்தை இறைவனே, மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின் என்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தில் நீர் தங்கியிருந்து
கனிவுடன் அதை வளர செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் ஒரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 18 முதல் 22 முடிய. அந்நாளில் யூதா மக்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது கடவுளின் ஆவி குருயோதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர்கள் மக்கள் முன்னின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவர்கள் ஏன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்தால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எரித்து கொன்றனர். அவர் தந்தை யோதா காட்டிய பேரன்பை மறத்து அரசர் யோசாவு செக்கரியாவை கொல்லச் செய்தார். அவர் இறங்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழிவாங்குவாராக என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நெஞ்சேலி ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சேலி ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சேலி ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவில் நின்று மீட்டு காத்திடுவார். உன் உயிரை அழிவில் நின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும்
முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வாசகம். எங்கே திரிந்து நற்செய்தி அறிவித்தார்கள். அப்போஸ்தலர்கள் பணியின் வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அந்நாளில் எருசலேமின் திருச்சபையை எதிர்த்து பெருங்கால பணி எழுந்தது. அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற அனைவரும் யூதர் சமாரியின் நாட்டுப்புறம் எங்கும் சிதறுண்டு போனார்கள். இதை பற்றி அடைந்த சிலர் முடிப்புரை அழைக்க செய்தார். அவருக்காக பெரிதும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வென்ற திருச்சபையை வகிக்க முயன்றார்கள். வீடு வீடாய் இருந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் சிறையில் தள்ளினார்கள். சிதறுண்டு போனவர்கள் தங்கள் சென்ற இடங்களில் நற்செய்தியை அறிவித்தார். பிலிப்பு சமாரியின் நகருக்குள் சென்று அங்கு உள்ளவர்களை மெசியா அறிவித்தாரா. பிலிப்பு செய்த அறிகுறிகளையும் உள்ளவர்களையும் கண்டபோது அவற்றை குறித்து கேள்விப்பட்டு அடைந்து ஒரு மனதாய் திரண்டு வந்து சொல்வதை கருத்தாய் கேட்டார்கள். பேய் பிடித்தவர்களும் பலரிடமிருந்து அசுத்த ஆவிகளும் கேட்டு பேய் பிடித்தவர் வெளியேறினார்கள். தீவிரவாதர்களும் முடக்குவாதர்களும் பலம் குணமடைந்ததால் அந்த நகருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தது. இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அனைவரும் அமரவும். அனைவரும் அமர்வோம். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, நானே உயிர் தரும் உணவு. என்னிடம் வருகிறவனுக்கு பசியே இராது. என்னில் விசுவாசம் கொள்பவனுக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னது போல் நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவசிப்பதா இல்லை. பரமதந்தை எனக்கு தருவதெல்லாம் என்னிடம் வந்து சேரும். என்னிடம் வருபவனையோ நான் தள்ளிவிடேன். ஏனெனில்
என் விருப்பத்தை நிறைவேற்ற அன்று என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என்னை அனுப்பினவருடைய விருப்பமோ அவர் எனக்கு தந்ததில் எதையும் நான் அழிய விடாமல் கடைசி நாளில் உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதே. ஆம், என் தந்தையின் விருப்பம் இதுவே. மகனை கண்டு அவரில் விசுவாசம் கொள்பவன் எவனும் முடிவில்லா வாழ்வு பெற வேண்டும். நானும் அவனை கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இந்த பாஸ்கா காலத்தில் நான் நம்முடைய அருட்தந்தையர்களோடு இணைந்து இந்த புதிய பல்நோக்கு சமூக கூடத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்தி இந்த சமூக கூடத்தில் இந்த திருப்பலியை நாம் நன்றி திருப்பலியாக ஆற்றுகிறோம். இந்த தேவதானம் பேட்டை என்ற இடத்தில் வந்து இன்று இறைவனுக்கு நாம் இந்த ஒரு நல்ல அழகான பல்நோக்கு சமூக கூடத்தை கட்டி எழுப்பி நமக்கு தந்திருக்கின்ற அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த இருக்கின்றோம். தேவதானம் பேட்டை அந்த பெயரை கேட்டதும் என்னுடைய மனதில் தோன்றது தேவதானம், இறைவனுடைய கொடை. அதான் அந்த அர்த்தம். தேவன், இறைவன், தானம் அவருடைய கொடை, த கிஃப்ட் ஆஃப் காட். இந்த இடம் இறைவனுடைய கொடையான இடமாக இருக்கின்றது. காட்ஸ் கிஃப்ட், தேவதானம் பேட்டை. கேரளத்தை பற்றி அவங்க சொல்லுவாங்க காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு. காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அது கடவுளுடைய நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே என்னெல்லாம் நடக்குதோ அதே போல் உத்தராகாண்ட், அந்த இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற உத்தராகாண்டை அவங்க சொல்லுவாங்க தேவபூமி. தேவபூமி ஆனால் காட்ஸ் லேண்ட். இது காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அது தேவபூமி, எல்லாம் இங்கே உள்ளது தான். காட்ஸ் ஓன் கண்ட்ரி, இங்கே உள்ள நாடு, அது காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அது தேவபூமி. அதான் இது தேவதானம் பேட்டை. தேவதானம் பேட்டை அப்படின்னா இறைவனால் கொடுக்கப்பட்டது. அது பிறகு செய்யுங்க. இந்த இடம் கேரளம், அங்கே ஒரு அந்த இருக்கின்ற அங்கே நாடு, அந்த நாடை அவர்கள் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. தேவபூமி உத்தராகண்ட், அந்த இடம், அந்த இடத்தை அவர்கள் இறைவனின் பூமி என்று சொல்லுவாங்க. ஆனால் இது இறைவனின் கொடை, இறைவன் நமக்கு கொடுத்தது. எது மேன்மையானது? காட்ஸ் ஓன் கண்ட்ரி, தேவபூமி, ஆர் தேவதானம். தேவதானம் பேட்டை. பேட்டைன்னா ஊர் இல்லையா? பேட்டைன்னா இடம். தேவதானம் இறைவன் கொடுத்த இடம்தான் இது, தேவதானம் பேட்டை. அதனால் இது பெரும் மகிழ்ச்சியான இடம். நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இடத்திற்கு வந்ததற்கு. ஏன் தெரியுமா? திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்லுகிறார்? திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார், கோ டு த பெரிஃபரிஸ். அப்படின்னா விளிம்பு நிலை உள்ள இடங்களுக்கு போங்கள், விளிம்பு நிலைக்கு போங்கள். சென்டர்லே இருக்கக்கூடாது, விளிம்பு நிலைக்கு போங்க, வெளிப்புறங்களுக்கு போங்க. நான் இப்போ போன 2 நாளைக்கு முன்னால் நான் பாம்பேக்கு போயிருந்தேன். பாம்பே டயசிஸ், கூடுதலும் சிட்டி பேரிஷஸ். பாம்பே டயசிஸ் நம்ம இந்தியாவிலேயே ஒரே ஒரு டயசிஸ், ஏறக்குறைய எல்லா பங்குகளும் சிட்டி பேரிஷாக இருப்பது பாம்பே. மற்ற எல்லா மறை மாவட்டங்களிலும் வில்லேஜ் பேரிஷஸ் கூடுதலாக இருக்கும்.
ஆனால் பாம்பே. ஆனால் அங்கே போன சமயத்தில் அங்கே ஒரு டெர்மட்டாலஜிக்கல் சென்டர் அப்படின்னா அந்த எம்எஸ்ஐ சிஸ்டர்ஸ், மிஷனரி சிஸ்டர்ஸ் ஆஃப் இம்மாக்குலேட், அவங்க தொழுநோய்க்காரர்களை வச்சு பார்க்குறாங்க. அங்கே உள்ள ஒரு 2 சிஸ்டர்ஸ், நம்ம நுன்ஷியோடைய உறவினர் ஒரு சிஸ்டர், இட்டாலியன் சிஸ்டர், அவங்களும் இன்னொரு சிஸ்டரும் டைமண்ட் ஜூபிலியும் சில்வர் ஜூபிலியும் கொண்டாடுறாங்க. அதுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்கே அந்த பங்கு சாமியார் வந்திருந்தார். அப்போ என்கிட்ட சொல்கிறாரு, யூ ஆர் கோயிங் டு த பெரிஃபரிஸ் திஸ் ஈவினிங் ஃபார் மாஸ். நாங்கள் பெரிஃபரி விளிம்பு நிலைக்கு போகிறோம் திருப்பலி ஒப்பு கொடுக்க. நான் வச்சேன் பெரிஃபரி, பாம்பே டைசிஸில் பெரிஃபரி எங்கே? அப்போ அவங்க சொன்னாங்க, த ஸ்லம்ஸ், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கின்ற அந்த இடத்தை அவர்கள் பெரிஃபரின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னால் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறார், எல்லா ஆயர்களிடமும் குருக்களிடமும் சகோதர சகோதரிகளிடமும் விளிம்பு நிலை மக்களிடம் போங்கள் என்று. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எப்போ சிட்டியிலே இருப்போம், எனக்கு சிட்டி பாரிஷ் கொடுங்க, பாண்டிச்சேரியில் கொடுங்க, வெளி இடத்துல விருப்பம் இல்லை, எவ்வளோ நாள் வெளியில் இருப்போம், இது கஷ்டமான இடம், அங்கே எல்லா சுவிதா எல்லா தேவைகளும் அங்கே இல்லை, கஷ்டம், இங்கே வாரதுக்கு ரோடு சரியில்லை, பிறகு தேவையான பொருட்கள் இல்லை, ஏதாவது வாங்கணும்னு சொன்னால் நிறைய இடம் போய் தான் வாங்க முடியும், அப்படிப்பட்ட இடங்கள். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்கிறார், விளிம்பு நிலை மக்களிடம் போங்கள். அதான் இது. நான் இதற்கு முன்னால் அதுவும் கணக்கங்குப்பம் பாரிஸில் தான் வரும்னு நினைக்கிறேன், போத்வா அங்கே போயிருந்தேன், இந்த புதிய வீடுகளை மந்திரிக்க அங்கே போயிருந்தேன். அதுவும் எனக்கு நல்லா இருந்தது. அங்கே போகிறதே ரொம்ப கஷ்டம், ஆனால் அங்குள்ள மக்களுடைய அன்பை பார்க்கணும். அந்த ஒவ்வொரு வீடும் போய் மந்திரிச்சு ஒரு நல்ல இதாக இருந்தது. இப்போ இங்கேயும் அங்கே வந்ததும் மக்கள் எல்லாம் வெளியில் அப்படியே நின்றுட்டு எத்தனை ஆரத்தி அந்த இது அந்த கும்ப ஆரத்தி அதெல்லாம் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. பிள்ளைகள் எத்தனை பேர் பூவெல்லாம் போடுவதற்கு நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு, எல்லாருடைய முகத்துலேயும் ஒரு மகிழ்ச்சி, அதை பார்க்க முடிஞ்சது. அது சிட்டியில் கிடைக்காது, சிட்டி மக்கள்கிட்டம் இது இருக்காது. விளிம்பு நிலை எளிமையான மக்கள், ஏழ்மையில் வாழ்பவர்கள், தன்னிடம் இருப்பதில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள். அங்கே யார் இருக்கிறார்? இறைவன் இருக்கிறார். ஒரு மாவட்டத்தினுடைய வளர்ச்சி, ஒரு மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி எங்கே பார்க்கணும்? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் அந்த சமயத்தில் மீரட்டில் இருந்தேன். நம்முடைய இந்நாள் பிரதமர் மோடி அவர் குஜராத்தில் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அப்போ குஜராத்தில் அந்த சிட்டி குஜராத், அங்கே உள்ள ரோட்ஸ் எல்லாம் பார்க்கணும், நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும், பெரிய அகலமான ரோடுகள். அந்த சிட்டியே அவர் ரொம்ப பிரமாதமாக ஆக்கிட்டார் மோடி. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்? குஜராத் மாடல் டெவலப்மெண்ட், வளர்ச்சி, அது குஜராத் மாடல் தான் சொல்லிட்டு எல்லா இடமும் குஜராத் மாடலை வைக்கணும்னு சொன்னார். நான் அந்த குஜராத்துக்கு போயிருக்கிறேன், நான் அங்கே அந்த இடத்த எல்லாம் பார்த்துருக்குறேன். அந்த சிட்டியை விட்டு கொஞ்சம் அதை விட்டு கொஞ்சம் அந்த கிராம சைடில் நம்ம போனோம்னு சொன்னால் ரோடு இல்லை, சரியான போக்குவரத்து இல்லை, மக்கள் ரொம்ப கீழ்த்தரமான நிலையில் வாழ்க்கை நடத்துகிறாங்க. அந்த சிட்டியில் மட்டும் ரொம்ப வளர்ச்சி, நல்ல ரோடுகள், ஸ்ட்ரீட் லைட்ஸ், நல்ல கட்டிடங்கள், அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே போனோன்னு சொன்னால் அங்கே ஒன்றும் இல்லை, ரொம்ப பேக்வேர்டு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? குஜராத் மாடல் எல்லா இடமும் கொண்டு வரணும். அதான் இப்போ நடக்குது. சிட்டியில் எல்லாம் செய்வாங்க, கிராமத்தை நெக்லெக்ட் பண்ணுவாங்க. அதனால்தான் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருப்பது. ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் சரியாக சொல்கிறார், விளிம்பு நிலைக்கு போங்க, பெரிஃபரிக்கு போங்க,
அந்த மக்களோடு இருந்து அவங்கள நம்ம மேல் கொண்டு வருது. அதுதான் உண்மையான வளர்ச்சி, டெவலப்மெண்ட். இயேசு அப்படி தான் செய்தார். இயேசு எப்போதும் கிராமப்புற மக்களோடு சென்று அவர்களோடு இருந்து அவர்களுக்கு போதித்து அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார். இயேசு அங்கே அந்த மேல் அதிகாரிகள், சீஃப் ப்ரீஸ், தலைமை குரு அவர்களோடு சுற்றிட்டு இருக்கல்ல. அவர் எப்போதும் நடந்து மற்ற மக்களோடு ஒன்றித்து அவர்களோடு இருந்து அவர்களுக்கு போதித்து அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு வயிறார உணவு கொடுத்து அப்பத்தையும் மீனையும் அவர் பருக செய்து அப்படி தான் இயேசு அதுதான் அவர் சீடர்களிடம் சொல்லு, பெரிப்பரிக்கு போங்க. திருத்தந்தை பிரான்சிஸ் அதை எடுத்து தான் நம்மகிட்ட சொல்கிறாங்க, பெரிப்பரிக்கு போங்க. அதனால தான் நான் இப்போ இங்கே வந்த சமயத்தில் எனக்கு நல்ல இது ஒரு இன்டீரியர் ரிமோட் பிளேஸ். அங்கே தான் நம்முடைய உண்மையான மிஷன் இருக்குது. போத்வா அந்த இடம் உண்மையான மிஷன் அங்கே இருக்குது. இன்னொரு இடம் துறிஞ்சிப்பூண்டியில் அந்த ஃபாதர் ஜெயசீலனுக்கு ஒரு கிளைப்பங்கு போயிருந்தேன். அந்த இடம் அதான் நம்முடைய உண்மையான பணி அங்கே தான். அதுக்காகத்தான் இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். அதான் இந்த இடம் ரியலி உண்மையான பணிக்களம். இறைவனின் அருளால் திருத்தந்தை பிரான்சிஸுடைய விருப்பப்படி அதனால் நம்ம இன்று மகிழ்ச்சி அடையணும். இதற்கு உதவுவதற்காக இன்று இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூக கூடம் நாம் அமைத்திருக்கிறோம். அதை அமைப்பதற்கு நமக்கு உதவினது யார்? ஃபாதர் அருள் தந்தை பிரான்சிஸ் அந்தோனி ராஜ். அவர் இங்கே வந்திருப்பார் இல்லையா? ஆனந்த்ராஜ், பிரான்சிஸ் ஆனந்த்ராஜ் அவர் இங்கே வந்திருப்பார் இல்லையா? வந்திருக்கார். இந்த சமூக கூடத்தினுடைய முழு பொறுப்பு இதை கட்டி எழுப்பதற்கு, அதற்காக பணம் செலவிட்டு அது எல்லாம் பிரான்சிஸ் ஆனந்த்ராஜ். அவர் இட்டலியில் இருக்கிறார். இட்டலியில் ஒரு இடம் கலாப்ரியா என்ற இடம், அது நல்ல இடம் அல்ல. அவர் இருக்க இடம் இட்டலியில் நிறைய இடங்கள் இருக்குது. ரோம், ஃப்ளாரன்ஸ், மிலான், அப்படிப்பட்ட நல்ல அழகான இடங்கள் இருக்குது. ஆனால் இட்டலியில் கலாப்ரியா என்ற இடம் இட்டாலியன் மாஃபியா நிறைந்திருக்கிற இடம், பாதுகாப்பு இல்லாத இடம். நான் அந்த இடத்துக்கும் போயிருக்கிறேன், கலாப்ரியா. அந்த இடத்துல அவர் பணி செய்துட்டு இருக்கிறார். அவர் இந்த உதவி அவர் செய்தது அவருக்கு கிடைத்த அந்த தொகைகளை அவர் வைத்து கொண்டு அதை முற்றிலும் ஏழைகளுக்காக, கிராமத்தில் உள்ள ஏழைகளுக்காக, ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் பாஸ்கா காலத்தில் கடவுளை இருக்கிறதுடன் கொண்டாடுவோம். ஆனால் நம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டுள்ளது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. திருத்தந்தைக்காக நமது பேராயருக்காகவும் மன்றாடுவோம். நம் திருச்சபையை வழிநடத்தும் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ், நமது பாசத்திற்குரிய பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் அவர்களுக்கு மூவொரு இறைவன் நல்ல உடலுள்ள நல்லனை தந்து காத்திடவும், மக்களுக்கு இறையாசிரை நாளும் வழங்கிடவும், எத்திக்கும் நேரா வண்ணம் காத்திட புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவர்கள் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களின் நலனில் அக்கறை கொண்டு உழைத்திட
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்கொடையாளர்களுக்காக மன்றாடுவோம். இந்த எழில்மிகு சமுதாய கூடம் அமைந்திட அருளுதவி முழுமையான பொருளுதவி தந்து உதவிய இத்தாலி நாட்டில் உள்ள பேரொற்பணி பிரான்சிஸ் ஆனந்தராஜ் அவர்களுக்காகவும் அவரது உடல் உள்ள நலனுக்காகவும் அவருக்கு நீடிய ஆயுளை தந்து இறை பணியினை சிறப்பாக ஆற்றிட வேண்டிய அருள் வரம் தர புனித செபஸ்தியார் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குருக்கள் துறவியர்கள் கன்னியர்களுக்காக மன்றாடுவோம். திருப்பலியில் கலந்து கொண்டுள்ள எம் பாசமிகு பங்கு தந்தை மற்றும் உள்ள அருட்தந்தையர்கள் அருட்துறவியர்கள் அருட்கன்னியர்களுக்கு வேண்டிய அருள் உதவினையும் தம்மோடு மக்களை இறைவழி நடத்திட வேண்டிய ஆற்றலை அளித்திட புனித செபஸ்தியார் வழியாக மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு குழும்பியுள்ளோருக்காக மன்றாடுவோம். இந்த பெருவிழா திருப்பலியில் அருள்வரம் வேண்டி வந்திருக்கும் ஊர் மக்கள் மற்றும் பங்கிலிருந்தும் கிளை பங்குகளில் இருந்தும் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பாடற்குழு பீட சிறுவர்கள் நற்சுகம் தரவும் அவர்கள் கருத்துக்கள் நிறைவேறவும் நமது ஊரில் உள்ளவர்கள் வெளியூரில் வசிக்கிறார்கள் அவர்களுக்காகவும் படிக்கும் பிள்ளைகளுக்காகவும் புனித செபஸ்தியார் வழியாக மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைக்காக உழைத்து மறித்த திருத்தந்தையர்கள் ஆயர்கள் குருக்கள் இருபால் துறவியர்கள் மற்றும் நமது ஊரில் நம் மக்களின் நலனுக்காக உழைத்து மறித்த நம் முன்னோர்கள் ஆன்ம இளைப்பாற்றிற்காக புனித செபஸ்தியார் வழியாக மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாயிருக்கின்றது என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நீர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இருகரம் ஏந்தி வருகின்றேன், இறைவா காணிக்கை தருகின்றேன். இருகரம் ஏந்தி வருகின்றேன், இறைவா காணிக்கை தருகின்றேன். பரம்பொருளே நான் பலி பொருளாய் உன் திருப்பலியில் இணைகின்றேன். இருகரம் ஏந்தி வருகின்றேன். இன்றி உலகம் அமைவது ஏது, நீ இன்றி நாடும் அது போல். நீ தந்த உயிரும் தாய் தந்த உடலும் நீ என மாறிட உலகே. கனிரசம் கலந்திடும் நீரா இந்த பூமிக்கு மறைந்திடும் வேரா. கனிரசம் கலந்திடும் நீரா இந்த பூமிக்கு மறைந்திடும் வேரா. இறைவா உன்னில் நான் கலந்திடுவேன், இருகரம் ஏந்தி வருகின்றேன். இறைவா காணிக்கை தருகின்றேன். பரம்பொருளே நான் பலி பொருளாய் உன் திருப்பலியில் இணைகின்றேன். இருகரம் ஏந்தி வருகின்றேன்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்தத உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை பொழுதுரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமணியராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட குளம் கருந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தார்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவரை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முதல் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலோடும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருவர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முதலாய் இருந்த புனிதராகிய அனைவருடனும் எங்கள் பாதுகாவலரான புனித செபஸ்தியாருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும்
துன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வழங்கப்படுகிற நற்கருணையில் தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறுமாறு பெருமோடு கேட்டுக்கொள்கிறோம். இதிலே பங்கு பெற வேண்டாம், அமைதியில் ஜெபிக்குமாறு பெருமோடு கேட்டுக்கொள்கிறோம். La 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 la. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா 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 வா. இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா 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 வா. இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாயனில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும்
அருந்தாயனில் வாவா நிரந்தர வாழ்வே என் தேவா நிரந்தர வாழ்வே என் தேவா நிம்மதி வாழ்வயனில் வாவா நிம்மதி வாழ்வயனில் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிரேசுவே வாவா அழியாத உணவே என் இறைவா ஆன்மொழியாயனில் வாவா அழியாத உணவே என் இறைவா ஆன்மொழியாயனில் வாவா அன்பின் பகிர்வே என் தேவா அன்பின் பகிர்வே என் தேவா அனுதின உணவாயனில் வாவா அனுதின உணவாயனில் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிரேசுவே வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிரேசுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா அருள் தருவோற்றே இறைவா நல்லாற்றலா என்னுள்ளம் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிரேசுவே வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிரேசுவே வாவா அம்மையப்பன் உந்த நண்பே நிரந்தர மாறும் உலகில் மாறாவலுறவே நிரந்தரம் இம்மை வாழ்வில் வறுமையில் இருப்பது நிரந்தரம் இம்மை வாழ்வில் வறுமை இருப்பது நிரந்தரம் நான் மாண்ட பின்பு உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம் நான் மாண்ட பின்பு உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் இயேசுவில் பிரியமானவர்களே திருப்பலி முடிந்தவுடன்
எங்களுக்கு இந்த பல்லோக்கு சமுதாயத்துடன் அமைய பங்கிருந்தங்கள் காரணமாக இருந்த அனைத்து பெரியவர்களுக்கும் நாம் மரியாதையும் நன்றியும் செலுத்தும் வண்ணம் திருப்பலி முடிந்ததும் கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறது. எனவே அனைத்து மக்களும் அப்படியே அமர்ந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பேரனுடைய சிறப்பாசிற்காக அனைவரும் தலைவலியை ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தாம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆமென். அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். முழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடைய